உங்க எல்லாருக்குமே நான் ஒரு சிம்பிளான ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். நம்ம எல்லாருமே டேட்டா கிளியரா இருந்தா கூட, YouTubeல யாரோ ஒருத்தர் சொல்ற சஜஷனை நம்மளே ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லயோ, இல்ல ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி, நம்ம அந்த டேட்டாவ பார்த்து ஒரு ஸ்டாக்க வாங்குறத டிசைட் பண்றோமா? இல்லன்னா அந்த யூடியூபர் சொன்ன சஜஷன்ஸ நம்பி அந்த ஸ்டாக் வாங்கணும்னு நம்ம முடிவு பண்றோமா? நீங்களே யோசிச்சு ஹானஸ்ட்டா பதில் சொல்லுங்க. நம்ம இங்க இருக்க முக்காவாசி பேர் அந்த யூடியூப் சஜஷன நம்பி தானே ஸ்டாக் வாங்குறோம். வணக்கம் மக்களே! நான் ராஜ்குமார் பாரதி. இந்த சேனல் ராஜ்குமார் பாரதி டிகோட்ஸ். இந்த யூடியூபர்ஸோட சஜஷன்ஸ வச்சு நம்ம ஸ்டாக் வாங்குறதோ, மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்றதோ நல்லதா, கெட்டதா? அது வந்து பாத்தீங்கன்னா செகண்டரியான ஒரு விஷயம். ஆனா ஏன் இந்த மாதிரி நம்ம எல்லாரும் சேஞ்ச் ஆனோம்? ஏன் நம்ம வந்து இப்ப டேட்டா மேல இருக்க ட்ரஸ்ட் ரொம்ப குறைஞ்சிருக்கு? இந்த யூடியூபர் மேல இருக்க ட்ரஸ்ட் வந்து ஏன் இவ்வளவு அதிகமா இருக்கு? அத பத்தி இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ணலாம். ஒரு நார்மலாவே பாத்தீங்கன்னா, ஒரு ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல செக் பண்றதுக்கே நமக்கு நெறைய விஷயம் தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா, ஒரு எக்கனாமிஸ்ட்க்கு பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். ஆனா நம்மள மாரி ஒரு காமன் பீப்பிள்க்கு பாத்தீங்கன்னா, நமக்கு இத பத்தி ஃபுல் அவேர்னஸ் இருக்காது. சில பேர்கிட்ட போயிட்டு பி/இ ரேஷியோ என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு தெரியாது. இபிஎஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு ஐடியாவே இருக்காது. ஆனா அவங்களுக்கும் ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண ரொம்ப ஆசை இருக்கும். அவங்க கிட்ட பாத்தீங்கன்னா, இதுக்கான தனியா ரிசர்ச் பண்றதுக்கான டைமோ, அது பத்தியான ஒரு நாலேட்ஜோ இருக்காது. அப்போ அவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாரி YouTubeல யாரோ ஒருத்தவங்க சொல்லியிருப்பாங்க. அத பத்தி பார்க்கலாம்னு போயிடுவாங்க. இல்ல நீங்க போயிட்டு இதெல்லாம் பார்த்தா இன்வெஸ்ட் பண்ணணும்னு நம்ம அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணா கூட, இந்த ரேஷியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப காம்ப்ளெக்ஸா இருக்கும். பிகாஸ் அது எல்லாமே டெக்னிக்கல் டெர்ம்ல இருக்கும். இது அவங்களுக்கு புரிஞ்சுகிட்டு, இதுல வந்து நல்ல ஸ்டாக் எது, கெட்ட ஸ்டாக் எதுன்னு பார்த்துட்டு அவங்களால டிஃபரன்ஷியேட்டே பண்ண தெரியாது. அதனால தான் பார்த்தீங்கன்னா, எந்தெந்த யூடியூபர் ட்ரஸ்டடா இருக்காங்களோ, ஆல்ரெடி நெறைய ஃபாலோவர்ஸோ, நெறைய வியூஸ்லாம் இருக்கும். அவங்கள நம்பி அவங்க போறாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா, மெயினான ஒரு ப்ராப்ளம் இங்க இருக்கிறது. யூடியூப் பார்க்குற நம்ம எல்லாருக்குமே தேவை ஒரு ஆன்சர் தான். இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க, இந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. அவங்க ஒரு கன்விக்ஷனோட ஒரு ஆன்சர் பண்றாங்கல்ல வீடியோல. அதுதான் நம்ம எதிர்பார்க்கிறோம். அதனால தான் பார்த்தீங்கன்னா, நம்ம போயிட்டு யூடியூப்ப பார்த்துட்டு இன்வெஸ்ட் பண்றதோ, இல்லன்னா பார்த்தீங்கன்னா, வேற ஏதோ ஒரு பிளாக்ல இருக்கிறத பார்த்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம வந்து அவங்க கிட்ட இருந்து வர கன்விக்ஷன் வந்து என்ன பண்றோம்னா, நம்ம நம்புறோம். ஓகே இவங்க சொல்றது கரெக்ட்டா தான் இருக்கு. ஆனா அது என்னைக்குமே நம்ம கிராஸ் வெரிஃபை பண்றது கிடையாது. எத்தன பேர் அந்த யூடியூப் பார்த்துட்டு போயிட்டு பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்றோம். அத பத்தி நம்ம எதுவுமே பண்ண மாட்டோம். நமக்கு தேவை என்ன ஒரு ஆன்சர். அந்த ஆன்சர் வந்து எனக்கு தெரிஞ்சா போதும். அதுலயே நான் பண்றேன். பிகாஸ் நம்ம ரிஸ்க் வந்து நம்ம எடுக்க ரெடியா இல்ல. யாரோ ஒருத்தர் சொல்றத நம்பி தான் நம்ம அந்த ரிஸ்க்க கூட எடுக்கிறோம். அதே மாதிரி யூடியூப் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அந்த யூடியூபர் பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டார்ட்ஸோ, ஒரு நம்பரோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம அட்ராக்டிவான வேல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, 1 இயர்க்கு முன்னாடி ₹5000 போட்டேன். இப்ப அது பார்த்தீங்கன்னா ₹50,000 ஆயிடுச்சுட்டு, அந்த ப்ராஃபிட்ஸ்க்கான ஸ்கிரீன்ஷாட்ட அட்டாச் பண்ணி இதெல்லாம் பார்க்கும்போது, அவங்களுக்கு அந்த ப்ராஃபிட் வந்தது நமக்கும் அந்த ப்ராஃபிட் வரும்லன்ட்டு நம்ம அந்த தாட் தான் போயிட்டு இன்வெஸ்ட் பண்றோமே தவிர, அவங்க என்ன பண்ணாங்க அந்த இது பண்றதுக்கு முன்னாடி, இதெல்லாம் நம்ம எதுவுமே பார்க்கறதே கிடையாது. யூடியூப்ல வர வீடியோஸ்லாம் பார்த்து நம்ம இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்றோம்ல, அதுக்கு முன்னாடி நம்ம யாராச்சும் ஒரு விஷயத்த யோசிக்கிறோமா? நம்ம ஒரு 1 மந்த்தா ஜாப் போயிட்டு, அதுல வர காசுல நம்ம ஒரு சர்டைன் பெர்சன்டேஜ சேர்த்து வச்சுட்டு, அதுல தான் நம்ம போயிட்டு இன்வெஸ்ட் பண்ணலாம்னு நெனைக்கிறோம். அந்த இன்வெஸ்ட் பண்றத நம்ம ஏன் ஒரு யூடியூப்ல ஒரு 10 மினிட்ஸ் வீடியோ பார்த்துட்டு இன்வெஸ்ட் பண்றோம்? அது கரெக்ட்டா தப்பான்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? பிகாஸ் எனக்கு நெறைய பேர்கிட்ட இருக்க பெரிய டவுட்டே இதுதான். பிகாஸ் ஒரு 10 மினிட்ஸ் வீடியோல எப்படி நம்மளோட சேவிங்ஸ நம்ம போயிட்டு இன்வெஸ்ட் பண்றது? பிகாஸ் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல அந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. அது கரெக்ட்டாவும் இருக்கலாம், தப்பாவும் இருக்கலாம். பிகாஸ் அது அவங்களோட பெர்சனல் ஒப்பீனியன் தான். அதுதான் கரெக்ட்டா இருக்கணும்னு எந்த ஒரு அவசியமுமே கிடையாது. அப்படி இருக்கும்போது நம்ம ஏன் போயிட்டு எந்த ஒரு ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல்ஸையோ, ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட ஃபண்டமெண்டல்ஸையோ செக் பண்றதே கிடையாது. நம்ம என்ன பண்றோம்னா, அந்த YouTubeல இந்த இந்த ஒரு மியூச்சுவல் ஃபண்ட பத்தி ரொம்ப நல்லா பேசியிருக்காங்க. இதுக்கு குரோத் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல போய் நான் இன்வெஸ்ட் பண்றேன்னு நம்ம யோசிக்கிறோம். பட் இது கரெக்ட்டா? எப்பல்லாம் நம்ம ஒரு ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல்ஸோ இல்லாட்டி அதோட நம்பர்ஸ்லாம் செக் பண்ணிட்டு பார்க்குறோமோ, அப்போ பார்த்தீங்கன்னா, நமக்கு அந்த ஸ்டாக் வந்து லாஸ்ட் ஒரு 1 இயர்லயோ, 2 இயர்லயோ பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட் குடுத்திருக்கா, லாஸ் குடுத்திருக்கா அந்த டீட்டா கிடைக்கும். ஆனா இதுவே நான் ஒரு யூடியூப் பார்க்கும்போது, ஒரு ஸ்டோரி தான் எனக்கு கிடைக்கும். அந்த யூடியூபர் பார்த்தீங்கன்னா, மக்களுக்கு புரியுற ஒரு ஸ்டோரியில எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. ஸோ அந்த ஸ்டோரியில நமக்கு பிடிச்சாலே நம்ம அந்த ஸ்டாக் நல்ல ஸ்டாக்ன்னு சொல்லிட்டு இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சுருவோம். செகண்ட் பார்த்தீங்கன்னா, அந்த யூடியூபர் என்ன பண்ணியிருப்பாரு, அந்த ஸ்டாக் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஒரு சார்ட்டோ, ஒரு நல்ல நம்பர்ஸ்லாம் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணி இத நம்ம பார்க்கும்போது ஒரு அட்ராக்டிவான வே இருக்கும். ஸோ இதுவுமே ஒரு சைக்காலஜிக்கலா ஒரு வேல வந்து நமக்கு வந்து இந்த ஸ்டாக் நல்லதுதான் அப்டின்ட்டு நம்மளே புஷ் பண்ண வைக்கும். ஓகே இத இன்வெஸ்ட் பண்ணு அப்டின்ட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுதான் ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான ஒரு விஷயம். நம்ம ஒரு ஸ்டாக் வாங்குறதுக்கு முன்னாடி, நம்ம லாங் டெர்ம் வாங்க போறோமா, ஷார்ட் டெர்ம் வாங்க போறோமான்னு தெரியாது. ஆனா, அவங்க ஒரு ஸ்டோரி சொல்லியிருப்பாங்க. இந்த ஸ்டாக் நான் வந்து 5000 வாங்குனேன். இப்ப அது பார்த்தீங்கன்னா 10,000, 20,000 கூட ப்ராஃபிட் குடுத்துச்சுன்ட்டு. ஆனா, அந்த ஸ்டாக் அவங்க எத்தன வருஷத்துக்கு முன்னாடி வாங்குனாங்க? அப்ப அது வந்து என்ன மாரி கண்டிஷன் இருந்துச்சு? அப்ப மார்க்கெட் வந்து பியர் மார்க்கெட்டா, புல் மார்க்கெட்டா? இத பத்தி எதுவுமே தெரியாது. நம்ம என்ன பண்ணியிருப்போம், அந்த ஸ்டாக் வந்து அவங்க அந்த டைம்ல வாங்கிட்டு, இப்ப ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. சோ நம்ம என்ன பண்ணுவோம், இப்ப போய் வாங்கிட்டு, அதே ப்ராஃபிட் வருமான்னு எதிர்பார்ப்போம். ஆனா அது பார்த்தீங்கன்னா நடக்கணும்னு அவசியமே கிடையாது. பிகாஸ் அவங்க வாங்கும்போது மார்க்கெட் வந்து ரொம்ப டல்லா இருந்திருக்கும்.
அப்ப ரேட் வந்து ரொம்ப சீப்பாவே கிடைச்சிருக்கும். அதனால அவங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைச்சது. இப்ப மார்க்கெட் ஆல்ரெடி நல்லா ரைஸ் ஆயிடுச்சு. இப்போவும் அதே ப்ராஃபிட் கிடைக்குமான்னு நமக்கு தெரியாது. அவங்க சொன்ன டேட்டா கரெக்ட் தான். ஆனா அந்த டேட்டாவ அவங்க எப்ப சொல்லியிருக்காங்கன்றதையும் நம்ம இன்டர்பிரேட் பண்ணணும். எப்போதுமே இந்த யூடியூப் மாதிரியான வீடியோஸ்லாம் பார்த்துட்டு நம்ம எப்போதுமே ஒரு எமோஷனல் டிசிஷன் எடுக்கவே கூடாது. நம்ம எப்போதுமே ஒரு சைக்காலஜிக்கலா எல்லா ஃபேக்ட்ஸையும் நம்ம முன்னாடி வச்சுட்டு, அந்த ஃபேக்ட் பேஸ்ல தான் நம்ம வந்து ஒரு டிசிஷன் எடுக்கணும். அந்த டிசிஷன் வந்து கரெக்ட்டா இருக்கலாம், தப்பா கூட இருக்கலாம். ஆனா அந்த டிசிஷன் நம்ம தான் எடுக்கணும். ஏதோ ஒரு யூடியூப் பார்த்துட்டோ, அதுல வர கன்டென்ட்ட வச்சு நம்ம என்னைக்குமே எடுக்கக்கூடாது. பிகாஸ் நம்ம யூடியூபர வந்து எப்போதுமே ஒரு 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 நாலேட்ஜ் தெரிஞ்சுக்கிறதா மட்டும் தான் பார்க்கணுமே தவிர, அதே நம்ம டோட்டல் நாலேட்ஜா டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. டெய்லியும் நம்ம ஒருத்தரோட யூடியூப் வீடியோ பார்த்துட்டே இருக்கோம்னா பார்த்தா, அவங்க ஃபேஸ் வந்து நமக்குள்ள ஆட்டோமேட்டிக்காவே ரிஜிஸ்டர் ஆக ஆரம்பிச்சுரும். அவங்க மேல நமக்கு நமக்கு தெரியாமலே ஒரு ட்ரஸ்ட் வந்து பில்ட் ஆக ஆரம்பிக்கும். கண்டிப்பா இது நாளடைவுல என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சொல்றது கண்டிப்பா கரெக்ட்டா தான் இருக்கும். ஏன்னா இத்தன வீடியோஸ் போட்டிருக்காரு, இவ்ளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, இவ்ளோ சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. இந்த மாரி தாட்ல என்ன ஆகும்னா, கண்டிப்பா அவங்க சொல்றது கரெக்ட்டா தான் இருக்கும்ட்டு நம்மளே நமக்குள்ள ஒரு தாட்ட கிரியேட் பண்ணிட்டு, அவங்க சொல்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சுருவோம். இந்த மாதிரி யூடியூப் வீடியோ கீழலாம் பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. சூப்பர் அண்ணா, தேங்க்ஸ் ப்ரோ. அதே மாரி இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டாக்ஸ் நீங்க சஜெஸ்ட் பண்ணீங்க. இதுல நான் வந்து இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். அதே மாரி இந்த ETF வாங்கியிருக்கேன். ஸோ அவர் என்னென்னலாம் சஜஷன் பண்ணியிருக்காரோ, அதுலலாம் இவங்க போயிட்டு இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இத பார்க்கும்போது புதுசா வர ஒரு யூடியூபருக்கு இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது என்ன ஃபீல் வரும்னு பார்த்தீங்கன்னா, ஓகே இவர் சொன்னது எல்லாமே கரெக்ட்டா தான் இருக்கும் போல. அது இவ்ளோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா, அத கமெண்ட்லயே எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காங்கன்னு தோணும். ஸோ இத பார்த்த உடனே புதுசா வர என்ன மாரி பீப்பிள்க்கு என்ன ஆகும்னா, ஓகே இவர் சொன்னதெல்லாம் கரெக்ட் தான் அப்டின்ட்டு நான் என்ன பண்ணுவேன்னா, போயிட்டு என்னெல்லாம் அவர் சொல்லியிருக்காரோ, அதுல இன்வெஸ்ட் பண்றதோ, அதுல போயிட்டு இன்னும் எக்ஸ்ட்ராவா மணிய ஆட் பண்றோம். இந்த மாரி ஒர்க்லாம் நான் பண்ண ஆரம்பிப்பேன். இதுக்கு பேர் தான் என்ன பார்த்தீங்கன்னா, சோசியல் ப்ரூஃப். நான் ஆல்ரெடி ஒருத்தர் சொல்றாரு. அது இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா, தேங்க்ஸ் சொல்றதோ, இது மூலியமா என்ன பண்றாங்கன்னா, அவங்களும் அத வந்து பார்த்தீங்கன்னா, வழிமொழியிறாங்க. ஸோ இதனால நான் என்ன பண்ணுவேன்னா, நானும் அத ஓகே கரெக்ட்டா தான் இருக்கும்னு நெனச்சுட்டு, நானும் போயிட்டு அதிலேயே பண்ணுவேன். நம்ம எல்லாருமே பண்றது என்னன்னா, இந்த சோசியல் ப்ரூஃப தான் நம்ம தேடுறோம். நான் பண்ற ஒரு விஷயத்த ஆல்ரெடி மத்தவங்களும் பண்ணிட்டு, அதுக்கு கரெக்ட்ன்னு சொல்றாங்களான்னு தான் பார்ப்போம். நம்ம மைண்ட் எப்போதுமே பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயத்த அனலைஸ் பண்றதுக்கோ, இல்லன்னா என்னெல்லாம் ஸ்டெப்ஸ் இருக்கோ, அத ஃபாலோ பண்றதுக்கு ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணும். ஆனா, யாரோ ஒருத்தன் வந்து ஒரு ஐடியா குடுக்கும்போது, அத உடனே பார்த்துட்டு, இது கரெக்ட்டா இருக்கும் இந்த சிச்சுவேஷனுக்குன்ட்டு, இத பார்த்துட்டு யாரோ ஒருத்தர் சொல்றத நம்பியே ஒரு ஃபைனல் டிசிஷன் நம்ம எப்போதுமே எடுக்க ஆரம்பிச்சுருவோம். ஆனா, இது ரொம்ப தவறான விஷயம். ஒரு விஷயத்த நம்ம எல்லாருமே கிளியரா புரிஞ்சுக்கணும். எல்லா யூடியூபர்ஸும் பார்த்தீங்கன்னா, சரியான ஆளுங்க கிடையாது. பிகாஸ் அவங்க யாருமே ஒரு எக்கனாமிக் எக்ஸ்பர்ட் கிடையாது. அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு தெரிஞ்ச டேட்டாவோ, அவங்க எங்கேயோ ஒரு விஷயத்த கேள்விப்பட்டிருப்பாங்க. நியூஸ் பேப்பர்லயோ, சோசியல் மீடியால படிச்சத வச்சு தான் பார்த்தீங்கன்னா, ஒரு வீடியோஸ மேக் பண்றாங்க. ஸோ இதனால என்ன சான்ஸ் அப்படின்னா, அவங்க சஜெஸ்ட் பண்ற ஸ்டாக்ஸ் வந்து தவறான ஸ்டாக்ஸ் இருக்க சான்சஸ் இருக்கு. செகண்ட் அவங்க சொல்ற இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா, ரொம்ப மிஸ்லீடிங்கா இருக்க கூட சான்ஸ் இருக்கு. லைக் எக்ஸாம்பிள் 1% நடந்த விஷயத்த விட அவங்க ஒரு 50% 100% நடந்த மாரி கூட எக்ஸாஜரேஷன் பண்ணி சொல்றதுக்கான சான்சஸ் இருக்கு. அதே மாரி பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிள் இப்ப ரீசென்ட்டா அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் ஒரு வார் போயிட்டு இருக்கு. இது ரிலேட்டடா பேசும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க ஏதாவது பெட்ரோலியம் ரிலேட்டட் ஸ்டாக்க சொல்லிட்டு சஜஷன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ ஆனா நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், இந்த மாரி டைம்ல அந்த ஸ்டாக் கரெக்ட்டா இருக்குமான்ட்டு அவங்க சொல்றத நம்பி மட்டும் நம்ம வாங்கக்கூடாது. ஸோ நமக்குன்னு ஒரு பேசிக்கான ஒரு ஐடியா இருக்கணும். ஸோ அவங்க சொல்றத மட்டுமே நம்பிட்டு நம்ம போம்போது என்ன ஆகும், ஒரு அது தவறான ஸ்டாக்ஸா இருந்துச்சுன்னா, அந்த லாஸ வந்து அந்த யூடியூபர் ஃபேஸ் பண்ண போறது கிடையாது. நம்ம தான் ஃபேஸ் பண்ண போறோம். ஸோ இந்த மாரி யாரோ ஒருத்தர் சொல்றத கேட்டு வாங்கும்போது, அந்த லாஸ நம்ம தான் ஃபேஸ் பண்றோம். ஸோ நம்ம காசு நம்ம தான் எக்ஸ்ட்ரா ரெஸ்பான்சிபிலிட்டியோட இன்வெஸ்ட் பண்ணணும். யூடியூபர்ஸோட இந்த வீடியோஸ்லாம் நீங்க பார்த்ததுக்கு அப்புறம், நீங்களா ஒரு ஐடியா வச்சு தான் ஒரு டிசிஷன் எடுக்கணும். இந்த ஸ்டாக் நம்ம வாங்கலாமா, வாங்க வேணாமான்ட்டு. ஸோ யூடியூபர் சொல்ற சஜஷன் வச்சு அந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல்ஸ தான் நீங்க போயிட்டு செக் பண்ணணும். ஸோ அவங்க சொல்றதுக்கு இந்த ஸ்டாக் வந்து ஃபண்டமெண்டலா இந்த ரேட்ல வாங்கலாமான்ட்டு நீங்க டிசைட் பண்ணதுக்கு அப்புறம், அந்த ஸ்டாக்க வாங்குங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா, அவங்க சொல்ற ஐடியாஸோட இந்த டேட்டாஸ வச்சு மேட்ச் பண்ணி பாருங்க. லைக் எக்ஸாம்பிள் பி/இ ரேஷியோ, ஏர்னிங் பெர் ஷேர், அதே மாரி ஆர்ஓசி, ஆர்ஓஇ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்க சொல்ற டேட்டா கூட இத வச்சு மேட்ச் பண்ணி பாருங்க. இது எல்லாமே உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா இருந்துச்சுன்னா மட்டும் அந்த ஸ்டாக்க நீங்க வாங்குங்க. 3வது பார்த்தீங்கன்னா, அவங்க சொல்ற எந்த ஒரு ஹைப்ரிட் டேட்டாவுக்குமே நீங்க வந்து வேல்யூ பண்ணாதீங்க. பிகாஸ் நீங்க YouTubeல பார்த்தீங்கன்னா, இப்ப நெறைய பேர் இருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா, அவங்க வீடியோ வந்து நெறைய ரீச் ஆகணுன்றது தான் அவங்க வந்து ரொம்ப கான்ஷியஸா இருப்பாங்க. ஸோ அதனால என்ன பண்ணுவாங்க, அவங்க பார்த்தீங்கன்னா, அவங்க சொல்ற டேட்டாவ கொஞ்சம் ஹைப் பண்ணி சொல்லும்போது என்ன ஆகும்னா, நெறைய பேர் ரீச் ஆகும். ஸோ இந்த மாரி டேட்டாஸ்லாம் பார்த்தீங்கன்னா, அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. பிகாஸ் அவங்களுக்கு வந்து ஹைப் பண்ணா தான் அவங்களுக்கு வந்து ரீச் ஆகும். ஆனா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அந்த ஹைப்ப நீங்க பார்த்து பின்னாடி போனீங்கன்னா, உங்களோட மணி வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் ஆயிடும். ஸோ எப்போதுமே பார்த்தீங்கன்னா, இந்த மாரி விஷயத்த பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் யார் என்ன சொன்னாலுமே நீங்க கேட்டுக்கோங்க. ஆனா ஃபைனல் டிசிஷன் எடுக்கிறது பார்த்தீங்கன்னா, நீங்களா தான் இருக்கணும். ஒரு யூடியூபர் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஒரு டிசிஷன் எடுக்கவே கூடாது. உங்களுக்கு அது கரெக்ட்டா இருக்குமா? உங்களோட இன்வெஸ்ட்மென்ட் ஸ்ட்ராட்டஜிக்கு பார்த்தீங்கன்னா, இந்த யூடியூபர் கரெக்ட்டா இருந்துச்சுன்னா, அத நீங்க எடுத்துக்கோங்க. ஆனா அதுக்காக அவர் சொல்ற எல்லாமே நீங்க எடுத்துக்கணுன்ற எந்த ஒரு அவசியமும் கிடையாது. பிகாஸ் உங்க பணத்த நீங்க தான் பார்த்தீங்கன்னா எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும்,
எதுல போட்டா கரெக்டா இருக்கும். உங்களுக்கு மட்டும் தான் உங்க அப்பெடைட் தெரியும். ஸோ என்னால 3 இயர்ஸ் தான் போட முடியும், 5 இயர்ஸ் போட முடியும் அப்படின்றது உங்களுக்கு தான் தெரியும். அந்த யூடியூபர் பார்த்தீங்கன்னா, ஜென்ரலா அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல தான் சொல்லுவாரு. ஆனா, அத நீங்க எப்படி மாடிஃபை பண்ணி உங்களுக்கு யூஸ் பண்ணிக்க போறீங்கன்றது உங்க கையில தான் இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இது மாரி இருந்துச்சுன்னா, அத கமெண்ட்ல பண்ணுங்க. அதே மாரி இந்த வீடியோவ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.